கூட்டிட்டு போய் பெரிய பள்ளிவாசல் சொன்னார், இதுதான் மஸ்க், அரபுல சொல்றது மஸ்ஜித் சொல்லி. அப்படி போய் காட்டினார் ஒவ்வொன்றாக. உங்களுக்கு தெரியுமா, இதா இருக்குது இந்த ஷேடர், இது துருக்கியில இருந்து வந்தது. இதா இருக்கு இந்த காப்பட், இது இத்தாலியில இருந்து கொண்ட காப்பட். இப்படி சாதாரண விஷயங்களை சொல்றவங்க அப்படி பாக்குறேன். எல்லாரும் கண்ணு எங்கிட்ட பள்ளிகளுக்கு என்ன இருக்குது இப்படி 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 பாக்கணும். ஒரு சப்ப காட்டினார், இதுல தான் நின்று தொழுவுறன்னு சொல்லி. அப்படி 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 பள்ளியை காட்டி நல்ல ஜோக்கான விஷயங்களை சொல்லி. இங்க சவுண்ட் சிஸ்டம் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். எங்கேயாவது இருக்குதா? அந்த என்ன சொல்றது, ஸ்பீக்கரா என்ன சொல்றது, பஃபர். இந்த எங்கேயாவது பாருங்க, ஒரு இடத்துலயும் இல்லை. சொல்லுங்க பாப்போம் நீங்க எங்க செட் பண்ணிக்கன்னு சொல்லி. அப்ப எல்லாரும் தேடுறேன். எல்லாரும் வந்தாங்க. அவங்களோட இருந்த பயம் நடுக்கத்தோட தான் பள்ளிகளுக்கு வந்து எல்லாரும் நடுக்கி என்ன நடக்குமோ, உள்ளுக்கு வச்சு சில சாத்திடுவானுங்களோ, போட்டு குடிவானுங்களோ, குத்திடுவானுங்களோ என்ற பயத்தோட தான் வந்தது. கேட்டாரு எங்க அந்த சிஸ்டம் இருக்குது. குறவு பார்த்தா அந்த 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 பள்ளியில செட் பண்ணிக்குது. அந்த பல்ப் சிரிக்குது, அது தான் செட் பண்ணிக்கு பையன். எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். இப்படி கொண்டு போயிட்டு சரியா கொண்டு போனார் மிம்பருக்கு. மிம்பரை காட்டி இது என்னன்னு தெரியும். இதுல இருந்து கொண்டுதான் வெள்ளிக்கிழமை எங்களுடைய இமாம் சேர்மன்ல என்ன சொல்லுவார். மிஹராபை காட்டினார். மிஹராப் என்னன்னு காட்டி, கிப்லாண்டா என்னன்னு காட்டினார். முசல்லாவை காட்டினார். காட்டி ரெண்டு பக்கத்துலயும் குரான் வச்சு கடைசியா குரான் எடுத்தார். குரான் எடுத்து இதுதான் எங்களோட ஹோலி புக் குரான். சரியா அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். அவள் கிதாபுகளை பத்தி, கிறிஸ்டியன்ஸை பத்தி வார 2-3 ஆயத்துக்கள் ஓதி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொன்னார். மிக அமைதியாக இருந்த அந்த யூத் குரூப், இந்த பாய்ஸ் அந்த கேர்ள்ஸ் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆர்வத்தோடு ஆசையோடு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு புள்ள அழுவு, கண்ணீர் வச்சதை கண்டு. நீங்க குரான் எடுத்து பாருங்க. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் சூரா ஆலை குரான் அல்ல மாஹிதாவை அதுல வருது. அஹ்லுல் கிதாபுகளுக்கு அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் சத்தியத்தை விளங்கி அவர்கள் கண்ணீர் வடித்து அழுவார்கள். அந்த புள்ள அழுவுறதை நான் பார்த்தேன். அவர் அப்படியே டிரான்ஸ்லேஷன் வாட்சி கொண்டு போனார். போலா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காண்பிச்சார். அந்த டிரான்ஸ்லேஷன் சொன்னாரு. ஒரு இப்படியான செலக்டட் ஆயிட்டு ஆல் வெல் ட்ரெயின், யாருக்கு என்ன இந்த மெசேஜ் கொடுக்கணும். போற நேரம் அங்க வச்சிருக்கிறாங்க, லைப்ரரி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் சம்பந்தமான சின்ன 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 இந்த புக்லெட்ஸ், பெம்லெட்ஸ் அதை வச்சிருக்கிறாங்க, பப்ளிகேஷன்ஸ். எடுத்துட்டு எல்லாரும் எழுதுறாங்க அவங்களோட அனுபவத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தர் அனுபவம் பயங்கரமான அனுபவங்கள். எந்த அளவுக்குன்னா நிறைய கேர்ள்ஸ் எழுதிருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கையில இந்த ஹிஜாபி அது இப்படி போத்துக்கொண்டு தான் போறது. ஆனா அழகான முறையில் ஹைஜெனிக்கா வச்சுக்கிறாங்க. ஸ்ரீலங்கால செஞ்சா ஒரு 2 வருஷத்துக்கு கழுவ மாட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க. அது வேற விஷயம். இது டெய்லி அவங்க அதை ஒழுங்காக கழுவி வீட்டோட்டருக்கு போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதிகமான பொம்பளை பிள்ளை என்ன எழுதிக்கிட்டு சொன்னால், இதை அழிஞ்ச உடனே எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு உணர்வை நாங்கள் உணர்ந்தோம். கணத்தின உடனே மறுவாழ்வு பாதுகாப்பு இல்லாத உணர்வை நாங்கள் பெற்றோம். மறுவா நாங்கள் பெற்ற பாதுகாப்பை இழந்துட்டோம். இப்படி நிறைய ஸ்ரீலங்கால எத்தனை பள்ளியை நாங்கள் இருந்து திறந்துக்கிறோம். அண்மைக்காக மாஸ்டரா நாங்கள் யோசிச்சு ஒரு அமைப்புல போறோம். சில முக்கியமான பள்ளிகள், டூரிஸ்ட் ஏரியாவில் உள்ள பள்ளிகளோட நாங்கள் பேசிக்கிறோம். தயவு செஞ்சு டூரிஸ்டருக்கு வந்து பள்ளிகளை பார்க்க கொடுங்கோ, சில பப்ளிகேஷன்ஸ் வைங்க, அவங்க வரட்டும், பார்க்கட்டும், எடுத்துட்டு போகட்டும். நஜீஸ் இல்லையா, யார் எதனால பள்ளியை கழுவுற? அதாவது இஸ்லாம் பற்றிய புரிதல் பெரிய கோடாது. ஒரு வகையில நாங்கள் ஒரு எஜுகேட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த வகையான எஜுகேட்டிங் முயற்சிகள் நடக்குது. அதாவது நல்ல மாற்றங்கள் இருக்குது. இது இப்ப உலகத்தில் பல நாடுகள் நடக்குது. சிங்கப்பூர்ல சுல்தான் மாஸ்க் ஓப்பனா வச்சிருக்கிறாங்க. நிறைய டூரிஸ்டர் போய் பார்க்குறாங்க. நான் சரியாக அந்த வார டூரிஸ்ட்ல அதை விட கைட் பண்ணியிருந்தா நான் ஆரம்பத்தில் செஞ்சாங்க. இப்போ சும்மா வச்சுக்கிறாங்க. இன்னொரு வெங்கோலி மஸ்கோன் ஒன்று இருக்கு, டெமில் மஸ்கோன், அதாவது இந்தியன் சவுத் இந்தியன் கம்யூனிட்டி மஸ்கோன் இருக்கு சிங்கப்பூர்ல. அந்த பள்ளியில ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு முறை போய் அந்த ப்ரோக்ராமே செஞ்சேன். அங்க இருக்கிற அவ்வளோ டூரிஸ்ட் கைட் மாதிரி கூப்பிட்டு பள்ளிகளுக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டூரிஸ்ட் கைட் மாதிரி கூப்பிட்டு செஞ்ச இடத்துக்கு எல்லாரும் கூட்டிட்டு வந்து பள்ளியை காட்டுன்னு சொல்லி முதலாவது அவங்களுக்கு ப்ரோக்ராம் செஞ்சோம். பள்ளியில என்ன, மசிதில என்ன, இஸ்லாமில் என்ன,
எல்லாம் செஞ்சு அவங்க தான் வந்து சொல்லணும் பள்ளியை பற்றி. எனவே நான் நினைக்கிறேன் இது ஒரு சென்சிட்டிவான விஷயமும் இல்லை, அழகா செய்யலாம், சிம்பிளா செய்யலாம். இந்த ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஸ்ரீலங்கா ஒரு நாட்டில் மாத்திரமல்ல ஒரு உலகத்தில் செய்யணும், சிம்பிளா செய்யலாம், அழகா செய்யலாம். குறிப்பாக எங்களது நாட்டில் பெரும்பாலான சமூகத்தோடு மிக நல்லவர்கள், மெஜாரிட்டி மிக நல்ல ஆட்கள், அதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மஷாலா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் அறிந்த அளவில் கொஞ்சம் ஆரம்ப காலத்திலே இந்த நான் முஸ்லீம் தாவா பணி அவங்க ஆரம்பித்தது நல்ல விளைவுகள் அந்த நாட்டில் அவங்க கண்டு வராங்க. இந்த இப்படியான பணிகள் நிலைமையை பொறுத்து அல்ல, என்றும் எப்போதும் தொடரப்பட வேண்டியது என்று சுத்தமாக சொல்லுவோம். இப்ப அது அவங்க தான் டொனேஷன். இப்ப நான் வாரத்துக்கு முந்தின நாள் எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி, இந்த ரமதான்ல கேட்கப்பட்ட பல கேள்விகள்ல முக்கியமான ஒரு கேள்வி என்னென்றால், இப்ப நான் முஸ்லிம்ஸ் இஃப்தாருக்கு டொனேஷன் கொடுக்கலாம், சந்தோஷமா எங்களோட கணக்குல இஃப்தார் கொடுக்கணும். இப்ப நான் வாரத்துக்கு முந்தினும் ஒரு அதாவது நாங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வடக்காப்பல் அந்த நாங்கள் ஊர்ல தெரிவித்த கோடை என்னன்னு சொன்னா எங்களோட பல ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் போராடி இது ஒரு வினோதமான கேள்வி. அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், முஸ்லிம் அரசாங்கம், அந்த அரசாங்கங்களுக்கு செலவு தருது, எடுத்துக்கணும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் தருது, எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஃப்ரீயாக மருந்து கிடைக்குது, எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, எடுத்துக்கணும், ஸ்கூல் எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது, எடுத்துக்கணும். அரசாங்கம் தான் தருது, முஸ்லிம் மக்கள் தராங்க. ஸ்கூலுக்கு எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் ஸ்கூல் 800 இருக்கு, கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல். எங்களுக்கு யூனிஃபார்ம் எங்களுடைய எல்லாருக்கும் ஹிஜாப் தரது கவர்மெண்ட், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஹிஜாப் உடுப்பு தரது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். எல்லாம் எடுத்துக்கணும். அதாவது நாங்க பிரிச்சுக்கிறோம், மார்க்கம் ஒன்று உலகம் இன்னொன்று. எம்பி வந்து எங்க ஏரியா எம்பி வந்து எல்லாருக்கும் புஷ்பேக் பண்ணுறோம், அதே மட்டும் கொடுக்குறோம். சண்டை முடிச்சுட்டு பஞ்சம் இல்லை, அவங்க புதுப்பாடை விளக்கிறா படத்தின் கட்டமே தேகம் அதே எடுத்துக்கொள்வது, மொட்டை பைக்கையும் எடுத்துக்கொள்வது, ஆட்டாவையும் எடுத்துக்கொள்வது, கடையும் எடுத்துக்கொள்வது. அதுக்கெல்லாம் இந்த இப்படித்தானே எப்படி முஸ்லீம் இல்லாதால் இந்த மொட்டை பைக் கொண்டு தரப்போறாங்க பெரிய மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. வித்து போட்டு அந்த காசுக்கு சக்காத்து கொடுக்கணும் கேட்கலாம். மொட்டை பைக்கு வித்துட்டு அந்த காசுக்கு சக்காத்து கொடுக்கணும் தேவதை தானே அப்படின்னு. நான் சொல்றது என்னன்னா, எங்களோட சஜித் பிரேமதாச, நான் அரசியல், எனக்கு இந்த அரசியல் சாயம் கிடையாது, அதனால எல்லாரையும் போட் பண்றேன். சஜித் பிரேமதாச ஒரு புதிய திட்டம் கொண்டு ஆரம்பிச்சாரு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால. எல்லா இளைஞர்களோட வழக்கஸ்தலங்களுக்கும் 50,000 rupees அவரோட டொனேஷன், பள்ளிகளுக்கும் 50,000 rupees. நிறைய பள்ளிகளுக்கு போல் சஜித் பிரேமதாச பள்ளிக்கு 50,000 எடுக்க ரோடு போட்டா ரோடு போட்டு கிழக்கு எடுத்தா இந்த அல்லா பள்ளியை மட்டும்தான் பார்க்கணும். அதை பேட்டியை கொண்டு போடும். ஆனா எங்க பள்ளிக்கு வந்த மட்டும் கவனம் எல்லாமே அல்லாவுடைய பூமி, அல்லாத இடம், பள்ளி மட்டும் அல்லாத இடம். ஒரு பேருதல் இருக்கு சொன்னாலும் கொஞ்சம் சென்ஸ் பாவிக்க வேண்டியது. அப்ப வந்தா எடுங்க சரி, உங்களுக்கு அப்படியே அதை பள்ளிக்கு பாவிக்கலாதா? பள்ளிக்கு போல் கட்டணும் தானே கட்டுக்கலை, பாத்ரூம் கட்டணும் தானே கட்டுக்கலை, டெட்லவர்ஸ் கட்டணும் தானே கட்டுக்கலை, இதை வச்சு கொண்டு குழந்தைங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். உதாரணம் சொல்லுவேன், புக்கி நடத்துறோம், ரேஸ் புக்கி நடத்துறோம். இவருக்காக நாங்க அவருடைய பெரிய ஒரு பாவச்செயல குற்றச்செயல அங்கீகரிக்கிறதா. அது இல்லாம ஒரு டீசென்டான வியாபாரியா, ஒரு டீசென்டான பொலிட்டிஷியனா, ஒரு முதலாளியா, ஒரு பிசினஸ்மேனா, ஒரு டோனரா தாராளி பிரச்சனை இல்லைன்னா எடுக்க வேண்டியது. அது ஒரு இஷ்யூ அல்ல என்றதான் மார்க்க நிலைப்பாடு. அவங்க தாராங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்கால 5 நேரமும் வாங்கும் போது இல்லையா, அதான் ரேடியோல 5 நேரமும் அதான் ரேடியோல சரியா டைமுக்கு போகுது. நியூஸ்ல நிப்பாட்டி அதான் போகுது, மெயின் நியூஸ்ல நிப்பாட்டி இருக்கிற அதான் போகுது. ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு தெரியுமா, வெண்டோல் என்ற கம்பெனியில முஸ்லிம் அல்லாதவர். அவர் சொல்லிக்கிறார் கடைசி வரைக்கும் அதான் போகணும், ஏழு ஸ்பான்சர்ஷிப் முஸ்லிம் அல்லாதவர். அவர் அதை வரப்பத்தான் நினைக்கிறார்.
நான் தான் ஸ்பான்சர் பண்ணி வாங்க எங்கட பாம்பை போட்டு வெண்டோடிக்க தேவையில்ல வெண்டோட ஒரு பாம் விக்ஸ் இதில் கொஞ்சம் ஹெர்பல் மெடிசின் கட்டாயம் அதால கொடுத்து அவருக்கு போட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். எனவே நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அவரோட உள்ளங்களை நாங்கள் வெல்லோனும் ஹிப்போக்ரஸியால நயவஞ்சகத்தனமா தூய்மையாக போய் சந்தோஷமாக போய் தலைவர் பார்க்குற பார்வை எனக்கு அதனால இதுதான் அதை எனக்கு